எஸ் ஸ்ரீமன்னாராயணன். இன்னைக்கு சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா என்னன்னா ஒரு முதல்ல பார்க்க புழுக்கம் பார்க்கறதுல சொல்றா இல்லையா? சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா என்ன? எப்படி பார்க்கறது? இது தோஷம் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது. அதாவது பொண்ணுக்கு பிள்ளைக்கு வரும் பார்க்கும்போது ஜோசியர் சொல்றாலே இல்லை. நிறைய ஜாதகங்களை ஜோசியர்கிட்ட போய் பார்த்து 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 6, 8 இருக்கு, அதனால வேண்டாம், என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டா இருந்தார். இது கொஞ்சம் வருத்தமா. அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல இந்த ஜோசியர்கிட்ட போறோம். அவர் என்ன சொல்றாரு, 10க்கு 8 கொடுத்திருக்கு, 10க்கு 7 கொடுத்திருக்கு, ஆனாலும் கர்க்காட்டக தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிள்ளையுடைய சந்திரன் அல்லது பொண்ணுடைய சந்திரன், இந்த 2 சந்திரன் இருக்கு இல்லையா? பொண்ணுடைய சந்திரன் வீட்டிலேருந்து எண்ணி வந்தா பிள்ளையோட சந்திரன் 6வது இடத்துலயோ 8வது இடத்துலயோ அது இருந்தா, அதே போல பிள்ளையோட ஜாதகத்துல பிள்ளையோட சந்திரன் அதுல இருந்து எண்ணி வர பொண்ணோட சந்திரன், இது லக்னத்துக்கு மட்டும் இல்லை, இது ராசிக்கு மட்டும் இல்லை, லக்னத்துக்கு சந்திரனுக்கு சரித்தார்த்தம் பார்ப்பாங்க. இப்போ இந்த பொண்ணோட இங்க சந்திரன் இருக்கு. அப்போ பிள்ளைக்கு இந்த சந்திரன் ஓகே, இது 1, 2, 3, 4, 5, 6. அப்போ அங்க இருந்து இன்னும் வச்சு 6வது கட்டத்துல அப்ப சஷ்டாஷ்டக தோஷம். லக்னம் லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னமும் இதே இப்போ லக்னத்திலேருந்து பொண்ணோட லக்னத்திலேருந்து பிள்ளையோட லக்னம் 6 அல்லது இங்க 8, இது 7. இப்போ இந்த 6 அல்லது 8 பொண்ணோட சந்திரன்ல இருந்து பிள்ளையோட சந்திரன் இப்படி இருந்தா தோஷம் அப்படின்னு லைனா சொல்லுவோம். இதுன்னா இது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம், பையனோட ராசி கட்டம், பொண்ணோட ராசி, இதுல இருந்தாலே தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் லக்னம். சந்திரன்ல இருந்து சுக்கிரன், பொண்ணோட சந்திரன்ல இருந்து பிள்ளையுடைய சுக்கிரன் 6, 8 வரட்டும், அதுவும் தோஷம். அதே போல பிள்ளையோட சந்திரன்ல இருந்து பொண்ணுடைய சுக்கிரன் 6, 8 வரட்டும், இதுதான் பேசிக் பாஷா. ஆனா உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். இப்போ பிளைண்டா பார்த்துட்டு இந்த ராசி கட்டம் 2 ராசி கட்டத்தை வச்சுட்டு எல்லாரும் ராசி நவம் நீங்க 6, 8 கஷ்டாஷ்டகம் இங்க இருக்கு. ஆனா இத்தனை கட்டங்கள்ல பார்க்கணும். சப்டிவிஷன் இது டிவிஷனல் சார்ட்னு சொல்லுவோம். நவாம்சத்துல எப்படி இருக்கு, தசாம்சத்துல எப்படி இருக்கு, இங்க நல்லா இருக்கும். ராசி கட்டத்துல சஷ்டாஷ்டக தோஷம், லக்ன சஷ்டாஷ்டகம் இது எதுவுமே இருக்காது. ஆனா தசாம்சத்துல இருக்கு. தசாம்சம்ங்கிறது ஜீவம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் சம்பாதிச்சுக்கணும் தான் இன்னொருத்தர் செலவு கொண்டே இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, போகலாம். சப்தாம்சத்துல இருந்தா பிள்ளைகளோட சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு 20 இந்த மாதிரி. சித்தாம்சத்துல இருந்தா 2 பேருக்குமே ஞானம், அந்த அறிவுங்கிறது ப்ராப்ளத்துல கொண்டு போயிருக்கு. நட்சத்திராம்சங்கிறது 2 பேருடைய கேரக்டரையும் முரண்பாடா. ஹோராங்கிறது இந்த ஹோரா பணம் சம்பந்தப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சுவாதசம்ங்கிறது
அப்பா அம்மா சொல்லும், அப்பாவுடைய இதுல பொண்ணோட இருக்கும் பிள்ளையோட இருக்கும் தான். இந்த மாமியார் மாட்டுக்கு சண்டை வருதுன்னு சொல்றோம் இல்லையா, மாமியார் மருமகள் சண்டை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த துவாதசம் சண்டை. இந்த இடத்துல பொண்ணோடதும் பிள்ளையோடும் நட்சாட்சகமா இருக்கு, சந்திரனும் லக்னம். அப்படின்னு வரும்போது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய. இப்ப நீங்க ஒண்ணுன்னா ஷிஃப்ட் இது சொன்னீங்கன்னா பயங்கரமா ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் நடக்கும். இது இந்த மாதிரி பார்த்ததும் பிளைண்டா இங்க விஷயம் புரியும். அதே மாதிரி இந்த 10 பொருத்தம் சொல்றாங்க இல்லையா, அதுவுமே இப்படித்தான் நட்சத்திர பேஸ் அப்படின்னா பொருத்தம். இப்ப அந்த 10 பொருத்தம் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தங்கிறது இதுதான். மொத்தமா ஆக்சுவலா 13 பொருத்தம். 12 விதம் சொல்வா, இன்னொன்னு கூட ஆக்சுவலா 20 பொருத்தம். இப்ப நட்சத்திர பொருத்தம், பொண்ணு உத்திரம், உள்ள அனுஷம் நட்சத்திரம், அந்த பொருத்தம் 6வது நட்சத்திரம். அதனால மனிதம் வேதம் இந்த மாதிரி இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது எனக்கு கொடுக்கும்போது இதை கிளியரா பொருத்தம் பார்க்கிறது. இது பொதுவான பொருத்தம். இதை வைத்து முடிவுக்கு வருவது சரியல்ல. 2 பேருடைய ஜாதகங்களிலிருந்து நீங்க ஓகே. அப்போ ஜாதகத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதகத்தில் பொருத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திலேருந்து லக்னம் 1, 2, 12 பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த 12 பாவமும் என்னென்ன, முதல் பாவம் உடம்பு, லக்னம் உடம்பு, எண்ணம், குணம், தரம், மகிழ்ச்சி. அதே மாதிரி 2வது குடும்பம், செல்வம், வாஸ்து, புதையல். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவம் இது 16 டிவிஷன்களை கலந்துட்டு ஒவ்வொரு அந்த பாவத்துடைய அதிபதி எங்க இருக்கு, எப்படி இருக்கு, பலம் என்ன, பொண்ணுக்கு எப்படி இருக்கு, பிள்ளைக்கு எப்படி இருக்கு, 2 பேருக்கும் பொருத்தமா இருக்கா, எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இந்த முடிவு கொண்டு வரும். இந்த இன்னும் சொல்லுவாங்க பாபசாமியம், நீங்க கேட்டுக்கலாம். தோஷம், ராக் தோஷம், தோஷம், இந்த மாதிரி தோஷம். இது இதுவுமே இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்படி ஜாஸ்தியா இருந்தா, ஜபா 1ஆம் இடத்துல சுத்தம் பேர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுவுமே அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. ஓகே. அந்த கிரகங்களோட வலிமை எப்படி பார்ப்பது, கிரகத்தோட வலிமை இங்க பார்த்தேன்னா இந்த கிரகங்களோட வலிமை ஒண்ணு எப்படி இருக்கு, பிள்ளைக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரிதான். இதை பேஸ் பண்ணிதான் கஷ்டார்த்தம் நன்மை தருமா, தீமை தருமா, பிரிவு தருமா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ திரும்ப அந்த வந்தீங்கன்னா முதல்ல இந்த சம்மரைஸ் 12 பொருத்தத்துல எவ்வளவு இருக்கோ, 13 எவ்வளவு இருக்கோ அது நல்லா இருக்கா, ஜாதகத்துல 180 இருக்கோ அது நல்லா இருக்கா. பாபசாமியம்ங்கிறது இந்த இதுதான் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தோஷம். ராகு, செவ்வாய், சனி அண்ட் சூரியன், இந்த 4உடைய டீட்டெயில் தான் இங்க பாவதோஷம். இது பொண்ணுக்கு கம்மியா இருக்கும் இதைய விட. ஒண்ணு தோஷ சாமியம் செவ்வாய், இந்த செவ்வாய் 8, 12 இருக்கும், இருக்கக்கூடாது. அதுவும் பலவீனமாகவும் அது ஆகையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா தோஷம். தந்த தோஷங்கிறது ராகு கேதுக்குள்ள அடங்கியது. தோஷம் இந்த 2 ராசிகள் அல்லது லக்னம் 6, 8ஆக அமைகிறது. அப்ப ரிஷபம், தனு 6, 8. ஆனா
ஒன்றுக்கு ஒண்ணு நட்பா இருந்தா சுபமா இருந்தா அது அனுகூல தட்பார்த்தம், தோஷம் கிடையாது. சந்திரன்லேருந்து சுக்கிரன் தட்பார்த்தம், அது ஒண்ணு இல்லை. மாங்கல்ய தோஷம், இதெல்லாம் 10 பொருத்தங்கள்ல பாருங்க. சாரி, இதெல்லாம் தோஷத்துல வரும். லக்னத்துக்கு 2ல பொண்ணோட ஜாதகத்துல மட்டும்தான் பார்ப்போம். லக்னத்துக்கு 2ல 8ல பாவக்கிரகங்கள் இருந்து சுப பார்வை இல்லாம இருந்தால் அது மாங்கல்ய தோஷம். இதையும் அப்படியே சுபபாவ கிரகத்தினுடைய பலம், இடம், காரகம் இதெல்லாம் வச்சு லக்ன சமசப்தமா ஆரம்பிச்சா எல்லா தோஷத்தையும் பொறுத்துவா. திருமண காலம் எப்ப வருது, தசை எப்ப வருது, தசா சந்தி இருக்கா, அப்புறம் 10 பொருத்தங்கள் அந்த பஞ்சாங்க பொருத்தம் சொல்லுவோம். தினம், அதாவது வாரம், தினம், நட்சத்திரம், திதி, யோகம் அண்ட் கரணம், இதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்க பொருத்தம் இருக்கா, அப்புறம் ஜோதிடர் என்ன அபிப்பிராயப்படுற பொருத்தம் இருக்கு இல்லை, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட். இது கிட்டத்தட்ட 10,000. டோட்டலா இது மாதிரிதான் கொடுக்கணும். லைட்டா நீங்க வெறும் இந்த ராசி கட்டத்தை வச்சு, இந்த ராசி கட்டத்தை வச்சுட்டு ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இத்தனை கட்டங்கள் ஃபுல்லா இது வரைக்கும் நீங்க பார்க்கணும். 2 பேர் பார்த்தா கரெக்டான இது சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்த வீடியோல இதே விஷயத்துல இன்னொன்னு இருக்கு. இந்த ராசி கட்டத்துக்குள்ள செவ்வாய் சூரியன் இருக்கா, பிரிவு தரு அப்படின்தான் சொல்றாரு. அதே மாதிரின்னு உண்மையும் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் கிடையாது. தன்மையெல்லாம் இருக்கு. அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன், அதுல பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கும் புரியுது, மன்னிக்கணும். அடியிலிருந்து எதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே பிளண்டா அப்படியே வீடியோ ஆன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அந்த ஜாதகத்துல கஷ்டாஸ்பத தோஷம் ஏதோ ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது. ஜோசியர்கிட்ட கேளுங்கள், ராசியில கேட்டு மற்ற டிவிஷன்ல நல்லா இருக்கா, அப்படி இருந்தா பண்ணலாமா. மொத்தம் 16 டிவிஷன் சொல்றாரு. முக்கியமான 16 டிவிஷன் மகரிஷி பராபரத்தை சொல்றாரு. இந்த 16 டிவிஷன் தான் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பார்த்துதான் பொருத்தம் சொல்லணும். வெறும் இந்த 10 பொருத்தம் இதை வச்சுட்டு முடிவு பண்றதுங்கிறது கஷ்டத்துல கொண்டு வருது. இந்த மாதிரி ஜாதக ரீதியா நிறைய அனலைஸ் பண்ணிதான் முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வெறும் செவ்வாய் இங்க இருக்கிறதுனால, ராகு இங்க இருக்கிறதுனால தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ராகு நட்பா இருக்கா, சமமா இருக்கா, பகையா இருக்கா, வீக்கா இருக்கா, நிறைய பார்க்கும். அப்படி பார்த்து முடிவு பண்ணிட்டு இந்த தோஷங்கள் இருக்கா இல்லையா லைட்டா சொன்னோம்னா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது நம்மளால கிடைக்கும். ஜோசியர் சொல்லட்டும், பொண்ணை கட்டுவா பிள்ளைய கட்டுவா, ஜோசியர் பூண்டு காசு அதை வச்சுட்டு வெளியே வந்துருக்கு. ஜோசியரை நம்பி கொடுத்துருக்கா, அவர் நல்ல ஜோசியர் கெட்ட ஜோசியர், சுமாரா பாக்குறார், நல்லா பாக்குறார், அதெல்லாம் அப்புறம். அவர் ஒரு உங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டாரு, மேற்கொண்டு அதில் ஆராய்ச்சி பண்ணார். உங்களுடைய வேலை, நம்ம ஆத்துக்கு வர குழந்தை, நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகள் நல்ல பொண்ணா இருக்கா, அடவா இருக்கா, வக்காட்டிலாம் நல்ல மாதிரியா இருக்காங்களா, பூர்வீகம் என்ன, குலத்தோத்திரம் என்ன, இதெல்லாம் நீங்க விசாரிச்சிருக்கு. அதே மாதிரி பொண்ணு இருக்காரோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணை கொண்டு போய் கூட்டு போறோம். சிறந்த ஜாக்கிரதையா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, வேலை இல்லாம இருக்கா, வருமானம் இருக்கா, அவங்க வீட்டுல மனுஷா எல்லாம் கம்மியா இருக்காரா, நல்ல குணம் இருக்கா, பூர்வீகம் எப்படி பழகிறாங்க, எப்படி பேசுறாங்க. ஒரு அப்பா அம்மாவுடைய கடமை இதுதான். அதை விட்டு நீங்க எல்லாரும் ஜோதிட பக்தி நாளுக்கு
அவ அந்த மாதிரி சொல்றா, இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, அந்த தூக்கி இருக்குன்னு சொல்றா, இந்த தூக்கி இருக்கு. ஏன் கண்டிப்பா போஸ்ட் அவர் வேண்டாம்னு இருக்காரா வேண்டாம், பொருத்தம் இருக்கு இருக்காரு எதிர்பார்க்கிறேன். பொண்ணு வீட்டுல வேண்டான்றாங்களா, பரவாயில்ல, உங்க பையனுக்கு அவங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அந்த பொண்ணுக்கு பேசி இருப்பாங்க. உங்க வீட்டுல வேண்டாங்கிறாங்களா, பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் இருக்கு, அதனால இதை கட்டி போட்டு இந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்குன்னா எந்த குழந்தைக்கும் கல்யாணம் டிலே ஆகாது. அதுக்கு வழிகள் இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்ப ஒரு டிகிரி போட்டு அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் நம்ம அறையில